ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. டிஎன்ஏ 2025 இந்த இயருக்கான தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்கான கவுன்சிலிங் நடைபெற்றுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு 1 மாணவர்களுக்கு முடிஞ்சு இப்போ ரவுண்டு 2 மாணவர்களுக்கான கவுன்சிலிங் தொடங்குது. ரவுண்டு 2 மாணவர்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் 26 ஜூலைலேருந்து 28 ஜூலை வரைக்கும் நடைபெறுது. அதாவது நாளைக்கு காலையில் 26 ஜூலை 10 மணிலேருந்து 28 ஜூலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடைபெறும். இந்த 3 நாட்களும் ரவுண்டு 2 மாணவர்கள் உங்களோட சாய்ஸஸ் நீங்கள் கொடுக்கலாம். www.tnaonline.org அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோ இருக்கும். அதில் உங்களோட சாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். இது காலையில் உங்களுக்கு நாளைக்கு 10 மணிலேருந்து ஆரம்பித்து 28 ஜூலை 5 மணி வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 3 நாட்களும் உங்களோட சாய்ஸஸை நீங்கள் கொடுக்கலாம். இதில் ரவுண்டு 2 மாணவர்களுக்கான கட் ஆஃப் 178.965 to 143.085 வரைக்கும் இருக்கிறாங்க. டோட்டலாக 98,565 கேண்டிடேட்ஸ் இந்த ரவுண்டு 2ல் இருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு ரவுண்டு 1 கேண்டிடேட்ஸில் சீட் எடுக்காதவங்களும் கொஞ்சம் பேர் இதில் கலந்துக்குருவாங்க. உங்களுக்கு ரவுண்டு 1 கேண்டிடேட்ஸில் சீட் எடுக்காதவங்கலாம் உங்களுக்கு ரவுண்டு 2ல் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ரவுண்டு 2 கேண்டிடேட்ஸ்க்குமே கொஞ்சம் பயம் கலந்தது இருந்துகிட்ருக்கும். பட் நீங்கள் ரவுண்டு 2 கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பயப்பட வேணாம். உங்களுக்கான நல்ல காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கரெக்டாக கொடுங்க. ரவுண்டு 1 கேண்டிடேட்ஸ் ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க. அது மினிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தான் உங்களுக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரவுண்டு 1 ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் சாய்ஸ் ஃபில்லிங்லேயே நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கான கரெக்டான சீட் கிடைக்காம போச்சு. ரவுண்டு 2 மாணவர்கள் அந்த தவறுகளெல்லாம் செய்யாமல் இப்போ சொல்லக்கூடிய அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான நல்ல சீட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரவுண்டு 2 கேண்டிடேட்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட ரேங்கிங்க்கு டிஎன்ஏ ரேங்கிங் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே அந்த ரேங்கிங்க்கு என்ன காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நோ சீட் அலாட்டட் வராமல் உங்களுக்கான ஒரு சீட் கரெக்டாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ரேங்கிங்க்கு ஏற்ற காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் நீங்கள் சாய்ஸ் ஃபில் கொடுக்குறதுக்கு பாருங்கள். ரவுண்டு 2 மாணவர்கள் இந்நேரம் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணி இருந்திருப்பீங்க. எந்த காலேஜஸ் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, அதே மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் படிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி நீங்கள் இந்நேரம் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 26 ஜூலை நீங்கள் காலையில் 10 மணிக்கு முன்னாடி டாப் காலேஜஸில் எந்தெந்த காலேஜஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் உங்களோட சாய்ஸஸில் என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதில் சீட்ஸ் ஏதாவது அவைலபிள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அந்த காலேஜஸும் நீங்கள் கொடுத்து வைங்க. இப்போ உங்களுக்கு டாப் காலேஜஸில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்ஸை படிக்க விரும்புகிறீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதை சாய்ஸ் ஃபில்லில் கொடுங்க. இல்லை நீங்கள் கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா டாப் 30 காலேஜஸில் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்காது. அதுக்கு அடுத்து உள்ள காலேஜஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதற்கு அடுத்ததான் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் தொடங்குங்க. ஸோ நீங்கள் 26 ஜூலை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண ரெடி ஆகும்போது அந்த டாப் காலேஜஸில் என்னென்ன இருக்குது, வேக்கன்சி ரவுண்ட் 1 எடுத்தது போக மீது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறணும். இல்லை அதை தாண்டியும் உங்களுக்கு ஒரு டாப் காலேஜஸில் உங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்ஸ், கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு மெக்கானிக்கலோ சிவிலோ இல்லை வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோவில் அந்த காலேஜ் லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதற்கடுத்ததான் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டு ரவுண்டு 2க்கான காலேஜஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதுவும் நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் தொடங்கலாம். டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் வைங்க. இல்லை நீங்கள் ஒரு டாப் காலேஜஸில் தான் படிக்க விரும்புகிறீங்க, எனக்கு டிபார்ட்மெண்ட் பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த காலேஜில் தான் படிக்கணும், டாப் காலேஜஸில் தான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோவில் ஃபஸ்ட்டு அந்த டாப் காலேஜஸ் உள்ள லிஸ்ட்டில் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அதனோட ஸ்கோப்பெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வைங்க. அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்துக்கோங்க. அந்த காலேஜில் என்ன ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைங்க. அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு டாப் காலேஜஸ்க்கு அடுத்து என்னென்ன காலேஜஸ் இருக்கும், ரவுண்டு 2லேயே உங்களுக்கு நிறைய டாப் காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜஸில் நீங்கள் கோர் டிபார்ட்மெண்ட்ஸான அதை படிக்க விரும்புகிறீங்க, சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ இந்த மாதிரி படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதனோட சாய்ஸ் ஃபில்லிங் அதுக்கு அடுத்து கொடுத்துட்டே வாங்க. உங்களுக்கு இதில் 4வது பாயிண்ட்டாக என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற நினைக்கிற காலேஜஸ், அதாவது டாப் காலேஜஸ்மே
நீங்கள் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதெல்லாம் வச்சுட்டே வாங்க. அந்த ஃபஸ்ட் பேண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டே வரணும். செகண்ட் பேண்டில் வந்து உங்களுக்கு எந்த காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்குமோ, உங்கள் ரேங்கிங்க்கு உங்கள் கட் ஆஃப்க்கு எது சூட் ஆகுமோ அந்த காலேஜஸ் வந்து அதனோட டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 50 சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா ஒரு 100 to 150 சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எந்த உங்கள் ரேங்கிங்க்கு கிடைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி காலேஜஸ் வந்து உங்களுக்கு வைங்க. அதற்கு அடுத்துக்குரிய பேண்டில் வந்து உங்களுக்கு ஒரு 50 அல்லது 100 சாய்ஸஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் அதோடதெல்லாம் நீங்கள் வச்சுட்டே வரலாம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வந்து ஒரு ரஃப் ஷீட்டில் வந்து உங்களோட சாய்ஸஸ்லாம் வந்து எழுதிக்கோங்க. ரவுண்டு 1 எடுத்தது போக மீதி உள்ள சீட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கான காலேஜஸில் உள்ள சீட்ஸு எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் தொடங்குங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் உங்கள் கட் ஆஃப் மார்க்குக்குரிய காலேஜ் அண்ட் உங்கள் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் சூட் ஆகுது அப்படிங்கிறத இந்நேரம் நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த காலேஜோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வரிசைப்படுத்துங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். ஸோ உங்கள் ரேங்கிங்க்கு சூட் ஆகிற மாதிரி காலேஜஸ் கொடுங்க. ஒவ்வொரு காலேஜோட கட் ஆஃப் மார்க்ஸ் அண்ட் ரேங்கிங் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். www.cutoff.tnaonline.org அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்குரிய அந்த எந்த ப்ரிஃபர்டு காலேஜோ அந்த காலேஜ் கோடோ இல்லை நேமோ கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட அந்த காலேஜில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு கட் ஆஃபும் ரேங்கிங்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் ரேங்கிங் வேணும்னா மேலே வந்து ஸ்க்ரோல் டவுன் பாக்ஸ் இருக்கும். அதில் கட் ஆஃப்க்கு பதிலாக ரேங்கிங் மாற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டோட ரேங்கிங் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு காலேஜோட இந்த மாதிரி கட் ஆஃப் மார்க்ஸும் ரேங்கிங்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்ததாக 5வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 சாய்ஸஸ் கிட்ட உங்களுக்கு கொடுங்க. ஏன்னா ரவுண்டு 2ல் உங்களுக்கு 98,565 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரவுண்ட் 1 அந்த சுற்றுல தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி இல்லை நீட் எழுதி போகிறது, ஜேஇ அந்த மூலமாக சீட் கிடைக்கிறது, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் உங்களுக்கு இருப்பாங்க. ரவுண்டு 2ல் பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் போயிருப்பாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டி போயிருப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு எந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு சேஃபர் சைடாக ஒரு 300+ சாய்ஸஸாவது உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் விண்டோவில் இருக்கணும். அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்டாலே நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ரவுண்டு 1 சுற்றுல உள்ள கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு ரவுண்டு 2ல் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து அதை பற்றி பயப்பட வேணாம். உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கான காலேஜ் அண்டு டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு நல்லதாக கிடைக்கும். அதே மாதிரி டிஎன்ஏ கொடுத்துருக்க ஷெடியூல்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ 26 ஜூலைலேருந்து 28 ஜூலை உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா நீங்களும் அந்த டயத்துக்குள்ளே உங்களோட சாய்ஸஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அது கன்ஃபர்மேஷன் அப்பவும் சரி, எல்லாமே அந்தந்த டேட்டில் நீங்கள் கரெக்டாக அந்த நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த டைம் மிஸ் பண்ணாமல் கொடுத்துட்டே வந்துடுங்க. ஸோ அப்படின்னா உங்களோட அந்த காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாகவே நல்லபடியாக கிடைக்கும். அதே மாதிரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆக்செப்ட் அண்ட் ஜாயினோ ஆக்செப்ட் அண்ட் அப்போட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட்டும் அவங்க குறிப்பிட்டிருக்க நாட்களில் என்ன ஷெடியூல் கொடுத்துருக்காங்களோ அதன்படி நீங்கள் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான காலேஜ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக நல்லபடியாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.